இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவிடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்களில் 2 பேரை அழைத்து, ஆனால் 3வது வசனத்தில் இப்படி ஒரு கேள்வியை இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன் கேட்டிருக்கலாமா? இயேசுவினுடைய செருப்பின் வாரை அவிர்க்க முடியாது என்று பேசினவன், இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இயேசுவினுடைய செருப்புக்கு வார கூட எனக்கு அறுக்கிறதுக்கு பாக்கியதை இல்லைன்னு சொன்னவன், செருப்புக்கு வார அவுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொன்னவன் என்ன கேள்வி கேட்டு விட்டுருக்கான்? வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, நான் நல்ல பிரசங்கம் பண்ணேன், நான் என் குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்தேன், நான் 1000 பேருக்கு, நான் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன், எனக்கு ஏன் பிரதர் இப்படி, எனக்கு ஏன் இந்த சோதனை? அவங்க நல்ல கவனிங்க, இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இங்கே ஒரு விஷயம் வந்துருச்சு, அவருக்கு முடிவு நெருங்கிருச்சு. அவருக்கு முடிவு நெருங்கி லூக்கால அந்த பகுதிகளை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அவங்க அப்பா தீர்க்க தரிசனம் உரைப்பார் 1ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள். நீயோ 1ஆம் அதிகாரம் 76வது வசனம், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தில் அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அவருக்கு முன்னாடி நடந்து நீ போய் முடிச்சிடுவ, உன் ஓட்டம் முடிஞ்சு. அவருக்கு முன்னாகவே நீ நடந்து உன் ஓட்டத்தை முடிச்சிடுவ. இல்லை, நீங்கள் நல்லா கவனிங்களேன் பிரியமானவர்களே, அவர் இவ்வளோ பெரிய பாதிப்பில் இருக்கிறார். இயேசுநாதர் போய் பார்க்க போகவில்லை. இயேசுநாதர் சிலுவையிலே அவருடைய அந்த உடலிலே அந்த இரத்த வேர்வை சிந்தும் போது யாராவது வந்து கர்ச்சீப் வைத்து தொடைத்து, ஆண்டவரே இரத்த வேர்வை, ஐயோ இரத்தம், யாராவது தேற்றினார்களா? யாராவது கூட இருந்து ஜெபித்தார்களா? யாராவது ஐயோ உங்களுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சொன்னாங்களா? உங்களை போட்டு அடிக்கிறாங்களேன்னு சொன்னாங்களா? கூட இருந்து சாப்பிட்டாங்கங்க. பிலாத்துவினுடைய வீட்டுக்கு முன்னாடி 39 அடி 13, அதாவது நல்ல கவனிங்க, 3 மீன் பிடிக்கிற தூண்டில் மாதிரி இருக்குமா, 1 3 பிரிஞ்சு இருக்குமா, அந்த தூண்டில் 1 3 பிரிஞ்சிருக்குமா, அதே மாதிரி 3 இப்படி பிடிச்சிட்டு ஒரு அடி அடிக்கும் போது சதையை பிச்சு இழுத்துட்டு வருமா. ஒரு தடவை அடிக்கும் போது 3 அடி 3 இடத்துல அப்படியே பிச்சு இழுத்துக்கிட்டு வருமா. 13 தடவை அடிச்சு மொத்தமாக உடம்பையே ரணகலமாக்கினப்ப, ஆண்டவரே அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? ஆண்டவரே ஐயோ 33 வயசுல இப்படி போட்டு உங்களை அடிக்கிறாங்களே சொன்னாங்களா? நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு இப்படி ஒரு பாடு வந்துருச்சு, எனக்கு இப்படி ஒரு உபத்திரம் வந்துருச்சு. யாராவது அவருக்கு ஆறுதல் சொன்னாங்களா? மனுவாரி தூத்துனாங்க. பரதேச காப்பாற்றுங்க, இந்த இயேசுவை சிலுவையில் அறையும்னு காது கேட்க கத்துனாங்க. அந்த மக்களுக்கு தாங்க சுகத்தை கொடுத்தாரு, அந்த மக்களுடைய குஷ்டரோகத்தை தான் நீக்கினார், அந்த மக்களுக்கு தாங்க நன்மை செஞ்சார். இன்னைக்கு நம்ம கவனித்துக் கொள்ளணும் நம்முடைய முடிவு, நம்முடைய ஓட்டம், நம்முடைய காரியங்கள். ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன, என்னை எப்படி நடத்த போகிறீர், என் வாழ்க்கையில் மரியாதை குறித்து இயேசுநாதரை விருத்த சேதனம் பண்ணும்போதே சொல்லிட்டார், ஆண்டவரே உன்னுடைய ஆத்துமாவை பட்டயம் ஊடுருவி. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய அடுத்த கட்டங்களை சிந்திச்சு பார்த்து தயார்படுத்துகிற வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அந்த பரீட்சை கடினமாக இருக்கும்னு ஆயத்தம் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அவன் வெற்றியாளர் தான். பரீட்சை சும்மா இருக்கும், சும்மா போவோம் அப்படிங்கிறான்ல, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான். அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், மரியாதை 8வது நாள் தன் குழந்தைய தூக்கிட்டு 8வது நாள் வச்சிருக்கும் போது உன்னோட ஆத்மாவை ஒரு பட்டையை என்ன பண்ணிட்டு போகும், ஊடுருவிட்டு போகும். அப்போ ஆண்டவர் மரியாதை என்ன படுத்திட்டார், தயார்படுத்திட்டு. உன்னோட அழைப்பு இதுதான். அதனால தான் இயேசுநாதர் சிலுவையில் அறையும் போது யோசேப்பை காணோம். நோவர் யோசேப்பு இல்லை. நம்மளும் இருந்தால் கேட்டுப்போம், உங்கள் மகனையே சுமந்தோம், யோசேப்பு காணோம். யோசேப்பு இல்லை எங்கேயும். அப்போ இங்கே 3வது காரியம் ரொம்ப முக்கியம், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தணும். எவ்வளோ காலம் வாழ்வேன் ஆண்டவரே, எப்படி என்னுடைய ஓட்டம் இருக்கும், என்னை குறித்த திட்டம் என்ன, என் பிள்ளைகளை குறித்த திட்டம் என்ன, பேசியிருக்கீங்களா என்னைக்காவது, ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, என்னை குறித்த தரிசனம் என்ன,
சும்மா போன ஆளை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிருக்கீங்களே. ஆமாம், அதனால தான் ஒரு தேவ மனுஷன் வீட்டில் ஃபோனை வந்துச்சா, இன்றைக்கி நைட்டு உன் வீட்டுக்காரனை துப்பாக்கியை வச்சு கொண்டு வந்து பணத்தை தான் வீட்டில் போடுவோன்னு சொன்னாங்களா. அவன் மனைவி சொன்னாங்களாம், இன்னும் அவங்கள குறித்து ஆயிரக்கணக்கான திட்டம் முடியாமல் இருக்குது, வெயிடா ஃபோனை, நீ சுட்டா கூட உயிரோட தான் வருவார். ஒரு தேவ மனுஷனுடைய நெத்தியில் துப்பாக்கி தீவிரவாதி வச்சானா, சுட்றா அப்படின்னு சொன்னவனை கீழே போட்டு விழுந்துட்டான். ஏன் சுட முடியாது? தேவன் நமக்கு அப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்துருக்காரு. அந்த திட்டம் முடியாமல், அந்த அழைப்பு முடியாமல் சாக முடியாது. ஆனால் அழைப்பை விட்டுட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம்ல, என்னமோ பண்ணிட்டு இருக்கோம்ல. எப்படி இப்படி ஆனோம்? நம்ம எந்த மாதிரி இப்படி மாறிட்டோம்? நம்ம எதுக்காக வந்தோம், எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமல் நம்ம மாறினது என்ன? அப்போ இங்கே நல்ல கவனிங்க. அந்த மத்தேயு சுவிசேஷத்தினுடைய அந்த பகுதியை நான் வாசித்து வேகமாக முடிக்கிறேன். என்ன கேள்வி கேட்டுட்டார் பாருங்க. வருகிறவர் நீர்தானா? நீர்தான் தேவகுமாரனா? இல்லை வேறொருவர் வர வேண்டுமா? வேறொருவர் தான் வரணுமா? நீர்தான் கடவுளுடைய மகனா? நீர்தான் இயேசுவா? நீங்கள் கூட கேட்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கேட்பீங்களா நீங்கள்? இயேசுவே நீர்தான் தேவனுடைய குமாரனா? நீங்கள் தான் தேவனுடைய கடவுளுடைய மகனா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? அவர் கேட்டு விட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. என் நிமித்தம் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு தான் பதில், நமக்கு தான் பிரசங்கம். போய் சொல்லுங்கப்பா, நீ இடரல் அடையாமல் இருக்க வேண்டியது. அப்புறம் அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்குள்ளே சொன்னது. ஆண்டவர் விட்டு கொடுக்கல பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையானவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பும் தரிசனமும் கொடுத்துருக்காருன்னா அது முடிஞ்சிருச்சுன்னா எடுத்துக்கிடுவார். யோவானுக்கு இயேசுவுக்கு வழி ஆயத்தம் பண்ணுறது தான் அழைப்புனா, அது முடிஞ்ச பிறகு இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. ஆனால் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பாரு. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஒருத்தவனுக்கு 120 கொடுப்பார், சில நேரம் ஒருத்தருக்கு 150 கொடுப்பார். இயேசுநாதர் போல் 35 போவாங்க, ராக்லாண்டை போல் 40 போவாங்க. ஆனால் பரலோகத்தில் மின்னி கொண்டு இருப்பார்கள். கைகளை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இதை நம்ம ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைன்னா ஏமாற்றங்களும் இடரலும் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். தனியாக இருக்க என் பிள்ளை கூட வந்து பார்க்கல, என் பிள்ளைங்கெல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க, யாருமே என்ன பார்க்கல, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, யார் வந்து என்கிட்ட பேசுறது கூட இல்லை. ஏன் இப்படி நடக்குது? இதுதான் உங்களை இடர பண்ணும். இதுதான் உங்கள் அழைப்பு. ஒரு சத்தமாக ராமன் சொல்ல மாட்டீங்களே? இதுதான் அழைப்பு. இப்போ நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி இதை ஸ்தோத்திரம் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்க, இதை பிரைஸ் பண்ணி போயிட்டே இருங்க. ஆண்டவர் பரலோகத்தில் எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றாரு. இவரை விட வயசு குறைவானவர் தானே? சொல்லுங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் எந்திரிச்சு நிற்கிறதுக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் எந்திரிச்சு நிற்கிறதுக்கும் இயேசுநாதர் எந்திரிச்சு நிற்கிறதுக்கும் கோடி மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம். ஏன் ஸ்தேவானுக்கு கல் விழுந்தப்போ வலிக்கல? முகத்தில் பெரிய பெரிய கல்லுகள் அடித்து பல்லை கடித்து கொண்டு இருந்த போது வலிக்கல. அவன் கல்லையே பார்க்கலையே, அவன் ஆண்டவர் எந்திரிச்சு நிற்கிறதெல்லாம் பார்க்குறான், ஆண்டோடைய மகிமையெல்லாம் பார்க்குறான். அந்த அழைப்பு தான் இந்தியாவுக்கு சபையை கொண்டு வந்துச்சு. கையை நல்லா தட்டுங்களேன், கையை நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. ஸ்தேவான் செத்து போன பிறகு தோமா ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும்போது கர்த்தர் சொன்னாராம், இந்த படகு இந்தியாவுக்கு போகுது, இந்த படகுல ஏறுவியா? என்ன ஆண்டவரே, இந்தியாவா? ஆமாம், அந்த காலத்தில் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருந்துச்சு, வாணிப தொடர்பு. இந்த கப்பல் இந்தியாவுக்கு போகுது, நீ ஏறிக்கிறியா? எதுக்கு? அந்த இந்திய மக்களுக்காக. திருப்பி இந்த ஊருக்கு நீ வர முடியாது. எங்கே போகிறதுனே தெரியாமல் மற்றவங்கெல்லாம் பேதுருவோட கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, இப்படி எல்லாரோடையும் சேர்ந்துட்டாங்க. இவர் அப்படியே இந்தியாவுக்கு வந்தார். அவர் மூலம்தான் அவன் இந்த ஸ்தேவான் மரித்த போது உலகத்துக்கே சுவிசேஷம். ஸ்தேவானுக்குடைய அழைப்பு அதுவாக இருந்தது. இயேசுவோடே கூட இருந்தார் யாக்கோபு.
இயேசுவோடே கூட இருந்தார் யாக்கோபு. அவர் முதலாக மரித்தார். அவருக்கு ஊழியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பரலோகத்திலுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோடே கூட இருந்தார். அவர் தான் முதல் இரத்த சாட்சி. அவரைத்தான் இந்த ஏரோது வெட்டினான். முன்னாக யோவான் ஸ்நானகனை வெட்டினான், பின்னாக யாக்கோபை வெட்டினான். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நம்ம எல்லாரும் பரலோகத்தில் இருப்போம்னு சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறான்னு சொல்கிறேன். ஆனால் முடிவு எப்படி போகுங்கிறத நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்கள் அழைப்பின் முடிவை ஏமாற்றமாய் முடிந்து விடக்கூடாது, சோர்வுகளிலே முடிந்து விடக்கூடாது, சந்தேகத்திலே முடிந்து விடக்கூடாது, இப்படிப்பட்ட மூளையிலே வருகிற பைத்தியமான நிலைமையில முடிந்து விடக்கூடாது. ஐயோ எனக்கு ஏன் இப்படி நேரிட்டது, வருகிறவர் நீர்தானா என்று கேட்கிற நிலைமையில முடிந்து விடக்கூடாது. இப்போ நல்ல கவனிங்க, நான் இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாரு பாருங்கள் யோவானை பற்றி. தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேன்மையானவனையே நீங்கள் பார்க்க போனீங்க. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தானே. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா யோவான் உங்களை விட போவீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு தானே உட்காந்துருக்கோம், அதுக்கு தானே பிரயாசப்படுறோம், அதுக்கு தானே உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. இயேசுநாதரே உலகத்தில் நடந்து போனப்ப அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலை. ஆனால் யாக்கோபத் வெட்டி யாக்கோபை கொலை பண்ணப்ப யாக்கோபு கேட்கல, வருகிறவர் நீர்தானா, வேறொரு வர காத்திருக்க வேண்டுமான்னு. பத்ம தீவுல யோவானை தூக்கி போட்டப்ப யோவான் கேட்கல, வருகிறவர் நீர்தானா, வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா. என்ன சட்டியில போட்டு கொப்புல தூக்கி எடுத்தப்ப யோவான் கேட்கல, வருகிறவர் நீர்தானா, வேறொரு வர காத்திருக்கணுமா. எல்லாரும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னை மட்டும் பத்ம தீவுல கல் உடைக்க, வயசான காலத்தில் கல் உடைக்க வச்சு. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தான். நீ தனிமையில் இருந்தாலும், ஆஸ்பத்திரியில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், உன் வாழ்க்கையினுடைய அழைப்பு முடியும் நேரத்தில் இயேசுவோடு இருக்க வேண்டும். எக்கால சத்தத்தை கேட்க வேண்டும். கையை நல்லா தட்டி, கைகளை தட்டி நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய அழைப்பை விட்டுட்டு மாம்சத்துக்கே ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களோட ஓட்டம் தோல்வியில் முடியும். அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். அப்புறம் வருகிறவர் நீர்தானான்னு கேட்குற வாய் வந்துடும். ஆண்டவர் கடைசியில் என்ன செஞ்சார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள். அப்போ பலவந்தம் பண்ணுங்க, என்ன வந்தாலும் பலவந்தம் பண்ணுங்க. இந்த இடத்த வாங்கியே தீர்வேன் பலவந்தம் பண்ணுறீங்க, இந்த படிப்பை படித்தே தீர்வேன் பலவந்தம் பண்ணுறீங்க, இந்த பையனை கல்யாணம் பண்ணி தீர்வேன் கல்யாணம் பலவந்தம் பண்ணுறீங்க. ஆனால் நம்மெல்லாம் பலவந்தம் பண்ண வேண்டியது பரலோக ராஜ்யத்தை. பலவந்தம் பண்ணுங்க. அதனால சீஷர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட பாடுகளில் தான் போனார்கள். சிலுவையில் தலைகீழாக மறிக்க வேண்டியது பேதுருவோட அழைப்பு. பெருக்கல் வடிவ சிலுவையில் அறையப்பட வேண்டியது அந்திரேயாவினுடைய அழைப்பு. ஆனால் அந்திரேயா மரணத்துக்கு பின்னாடி அந்த ஐரோப்பா பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. எல்லாரும் விதைகள் ஆக்கப்பட்டாங்க. அதனால நான் சொல்கிறேன், நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னி வருகிற காலத்தில் பிள்ளை வந்து நம்ம அப்படியே நம்மளை தடவி கொடுத்து, நமக்கு மாதந்தோறும் காசு கொடுத்து, நம்மளை படியிழந்து நம்மளை நடத்துவான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆனால் கர்த்தர் நடத்துவார். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் நேசிக்கிறவங்க கடந்து போகிற காலங்கள் வரலாம், உங்களுக்கு புத்தி சொன்னவர்கள் இல்லாமல் போன காலங்கள் வரலாம். ஏன்னா அந்த வசந்தா சிஸ்டர்லாம் இருந்தால் எப்படி தெரியுமா, கூட்டம் இருக்கு வாமா, கூட்டம் இருக்கு நீ வா அப்படின்னு சில பேரை ஞாபகப்படுத்தியாவது கொண்டு வருவாங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் மறைந்து போகலாம். இன்னும் காலங்கள் வரும்போது நம்மை உற்சாகப்படுத்தினவர்கள், விசுவாசத்தில் வளர்த்தவர்கள் இல்லாமல் போகலாம். நம்மை விசுவாசத்தில் நிலைநிறுத்தினவர்கள் கடந்து போகலாம். தனிமையிலே பயணிக்க நேரிடலாம். வாழ்க்கையின் எந்த நிலைமையிலும் நம்மை கைவிடாத ஒரு இயேசு நம்மோடு இருப்பார். அதனால்தான் கடைசியாக யோவான் என்ன ஆச்சு தெரியுமா? ஆமாம், மத்தேயு சுவிசேஷத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை போடுங்க தம்பி. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். யோவானுக்கு இதுதான் அழைப்பாக இருந்திருக்கிறது. என்ன நடந்தது? அங்கே ஒரு பெரிய பிறந்த நாள் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. 14:6 ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள்.
அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானகனுடைய தலையை எங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் அது நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணிவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவினிடத்தில் அறிவித்தார். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஆண்டவர் போய் ரொம்ப துக்கப்பட்டாராம். மாம்சத்தின்படி ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். அவனோட முடிவை அவர் தாங்க முடியவில்லை. ஆனால் பார்க்க போகவில்லை. ஆனால் வனாந்தரத்தில் தனியே போனார். அன்று வனாந்தரத்தில் இருந்தார். யோவானுடைய முடிவை அவர் பார்த்து வேதனைப்பட்டார். ஆனால் அவனுடைய மரணத்தை கேட்டு செய்தியை கேட்டபோது தாங்க முடியாமல் ஊழியத்தை பாதியிலே முடித்துவிட்டு வனாந்தரத்தில் போய் வேதனைப்பட்டார். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூன்றாவது காரியத்தில் நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த ஊழிய பாதை எப்படி ஆண்டவரே, எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிற ஆண்டவரே. அதில் இன்னொரு வார்த்தையை நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு சில ஆசை இருக்கும், அங்கே இடம் வாங்கணும் இங்கே இடம் வாங்கணும்னு. ஆண்டவரே, உங்கள் அழைப்பும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் ஒரு பாயிண்டில் கூட நாங்கள் மிஸ் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தாசியா பாஸ்டருக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா. அவர் கல்யாணம் ஆனதுனால அப்போ ஜபராஜ் சார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பாதி கட்டிக்கிட்டு இருந்தப்ப எங்கள் அப்பாட்ட சொன்னாராம், மலேசியா பணம்லாம் வருதில்ல, இந்த இடத்த வாங்கி போடணும். ஆனால் எங்கள் அப்பா வாங்கி போடாதனால ரொம்ப 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 வருத்தப்பட்டு வேதனைப்பட்டேன். நான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, சிலர் பாஸ்டர்மார்கள் கூட அழைப்பை தாண்டின விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் அப்போ ஆண்டவர் இந்த இடத்த பற்றின செய்தியும் இல்லை, இதை குறித்த காரியம் இல்லை. ஆனால் அவருக்கு இப்படி ஒரு அழைப்பு, இப்படி ஒரு ஊழியம், இப்படி ஒரு காரியம் அவர் கனவுலையும் நினைக்கல. அவர் ஓட்டத்தை ஊழியத்தை ஆரம்பித்து காரியங்களை முடித்து அவர் அழைப்பு நிறைவேறின உடனே போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதனால நான் சொல்கிறேன், அப்போ சில நேரங்கள் இந்த பிரதிஷ்டைக்கு வந்தார் தாசியா பாஸ்டர், வந்து திட்டிட்டு தான் போனார். இங்கே கொண்டு வந்து வீட்டை கட்டி வச்சுருக்கான், வீடே இல்லாத இடத்துல இங்கே வந்து வீட்டை கட்டிட்டு போயிருக்காரேன்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்கிறேன், தேவன் காலங்களில் நம்மை நியமித்த பாதையில் நம்மை நடத்தி கொண்டு வருவார். நம்மை நடத்தி கொண்டு வந்து ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தில் போகிறது மாதிரியே நம்மளை கொண்டு போவார். ஆனால் நம்ம சரியான பாதையில் போகணும், நம்ம அழைப்பை உணர்ந்து போகணும். சில நேரங்களில் அது கடுமையான பாதைகளாக இருந்தாலும் சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார். இப்போ யோவானுக்கு அன்னைக்கு இப்படித்தான் மரணம், எப்படினாலும் இப்படித்தான் மரணம். ஆனால் அவர் சந்தேகப்படாமல் இருந்திருந்தா கர்த்தர் தைரியப்படுத்தி இருப்பார். சந்தேகப்படாமல் இருந்திருந்தா பரலோகத்தில் மகிமையாக இருந்திருப்பார். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் செஞ்ச இவ்வளோ பெரிய ஊழியம் போச்சு. அவர் செஞ்ச இவ்வளோ பெரிய மகிமை போச்சு. அதனால கடைசி காலங்களை நம்ம விசுவாசத்தில் ஓட்டி முடிக்க நம்ம அழைப்பையும் தெரிந்து, எல்லாரும் சொல்லுங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அறிந்திருந்தால் ஒரு காலமும் இடறி போகிறதில்ல. எத்தனை பேர் பாஸ்டர் வந்து என்னை பார்க்கலனே செத்து நரகத்துக்கு போனவன் இருக்கான். பாஸ்டர் உன்னை வந்து பார்க்கணுன்னா கர்த்தர் நடத்தினா தான் வருவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுநாதர் போய் ஜெயிலில் பார்க்கணுன்னா கர்த்தர் நடத்தினா தான் போவார். அவர் போகலையே. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே நினச்சிக்கிட்டாங்க, இந்த பாஸ்டர் என்ன பார்க்கல அது முடிஞ்சிடா ஆவி பிரிந்தது, முடிஞ்சு போச்சு. கடைசியில் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது என்ன. அதனால் பக்கத்தில் இருக்க அழகு பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் ஓட்டத்தை நீங்கள் தான் ஓடணும், நீங்கள் மட்டும்தான் ஓடணும். இயேசுநாதர் கிருபை செய்வார். அது மட்டும்தான். நீ பிள்ளை பெறணுன்னா நீ மட்டும்தான் பெறணும். என்னதான் எல்லாரும் சுற்றி அழுகுறாங்க, வலி உனக்கு தான். அதனால இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது நம்ம மட்டும்தான். இதுக்கு தயாராங்க. இந்த போருக்கு எவன் காட்டி கொடுத்தாலும், எவன் துப்புனாலும், எவன் அடித்தாலும் என் நேசரை விட மாட்டேன். என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே. எழும்பி நிற்போமா?